Hey guys, hope you all had a great பொங்கல். ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, புக் ஃபேருக்கு நான் லாஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ நான் புக் ஃபேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எப்படி என்னோட ரீடிங் புக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த புக் ஃபேரில் நான் என்னெல்லாம் புக் வாங்கினேன் அப்படிங்கிறது மாதிரி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, புக்ஸ் படிக்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, லைக் நான் வந்து 6th to 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஹிந்தி டியூஷன் போயிட்டுருந்தேன். அங்கே வந்து 2 மேம் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே புக்ஸ் படிக்கணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு டைம் எங்களை வந்து ஈரோடு புக் ஃபேர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் புக் ஃபேர்னா என்னன்னே எனக்கு தெரியும். மேபி இட் மஸ்ட் பி அரௌண்ட் 8th to 10th இருக்கலாம். ஸோ அப்போ போயிட்டு நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ எனக்கு வந்து புக் படிக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டடி புக்ஸே அதிகமாக இருக்கும்போது நாம எங்கே இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. தென் லேட்டரா என் கிராண்ட்மா வந்து நிறைய இந்த புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்றத கேட்டு கொஞ்சம் இந்த அவதாரம் அண்ட் கம்பராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம் இதெல்லாம் படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் எங்க பெரியம்மா வந்து தமிழ் டீச்சர். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க நிறைய புக் ஸ்டால்ஸ், புக் ஃபேர்ஸ்லாம் போனாங்கன்னா நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அவங்க ஒரு லைப்ரரி மாதிரியே வச்சிருக்காங்க, குட்டி லைப்ரரியா. ஸோ அதுல ஏதாவது நான் புக்ஸ் எடுத்து படிச்சு அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு. அதுக்கடுத்து காலேஜ்ல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேத்தன் பகத் நாவல்ஸ், இல்ல ரவீந்தர் சிங் நாவல்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு லவ் ஸ்டோரீஸ் அந்த மாதிரி எல்லாம். அண்ட் அப்போ வந்து படிச்சதுக்கு காரணம் கொஞ்சம் வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்ணணும். ஏன்னா நான் வந்து படிச்சதெல்லாம் ஸ்டேட் போர்டா. ஸோ காலேஜ் வந்த உடனே நம்மளுக்கு வந்து அந்த இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா தெரியும். அண்ட் ஆல்சோ நாம வந்து கான்ஃபிடென்ட்டா பேசணும்னா நம்மளோட வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அப்ப அந்த தமிழ்ல இருந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாவல்ஸ், புக்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஒரு தமிழ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து நான் வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்ணணும். அதுக்கடுத்து வேர்ட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கத்துக்கணும். ஸோ அப்பதான் என்னால கான்ஃபிடென்ட்டா பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வந்து நாவல்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட ரீடிங் புக்ஸோட ஒரு ஜேர்னினே வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா, யூடியூபு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோலிங் அதிகமாச்சு. அந்த புக்ஸ் படிக்கிற ஹேபிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் லேட்டர் ஐ ஃபிக்ஸ்டு தட் ஹேபிட். எப்படியாவது நம்ம வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மறுபடியும் பேக் டு ஃபார்ம் நம்ம ஃபர்ஸ்ட்டு புக்ஸ் வாங்கணும். அப்பதான் வந்து நம்ம படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் நான் வந்து அமேசான்லயோ இல்ல வேற அட்லீஸ்ட் எங்கேயோ ஸ்டால் போனேன் அப்படின்னா, அங்க கண்டிப்பா வாங்கிட்டு வந்துட்டா கண்டிப்பா அத படிக்கணுங்கிற ஒரு தாட் வந்துடும். ஏன்னா புக்ஸ் வந்து நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் படிக்கணும்னா, நான் எனக்கு கண்ணுக்கு தெரியற மாரியே வச்சுப்பேன். ஸோ தட் அட்லீஸ்ட் நான் வந்து அத படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து கிரியேட் ஆகும். புக்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். நீங்க ரொம்ப உங்க மைண்ட் அந்த இடத்துல, அந்த நேரத்துல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப பேஷன்ஸா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல படிக்கும்போது அது உங்களுக்கு டிஃபரெண்ட் அர்த்தத்த குடுக்கும். அது நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க புக் படிக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க இத ரிலேட் பண்ணுவீங்க. இந்த புக் ஃபேர் ஃபெஸ்டிவல் போனப்போ பார்த்தா, அவ்ளோ கூட்டம். எனக்கே ஆச்சரியம். ஏன் அப்டின்னா, நெறைய டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு. பட் ஸ்டில் மக்கள் வந்து படிக்கிறக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ புக் ஃபேர் போறப்போ, உங்கனால எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெனரிக்கும் முடியும். ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், நாவல், ஆன்மீகம், அதுக்கப்புறம் வந்து கட்டுரைகள், இல்ல இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிப்பாங்கல்ல யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அந்த மாரி ரிலேட்டட் புக்ஸு. குட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி கலரிங் புக்ஸு அண்ட் ஸ்டோரி புக்ஸு, ரொம்ப பழைய காலத்து பஞ்சதந்திர கதைகள் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கூட நெறையா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் நிலனுக்காக கொஞ்சம் புக்ஸ் வாங்குனேன். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகே. இப்ப என்கிட்ட என்னென்ன புக்ஸ் இருக்கு அண்ட் நான் இப்போ இந்த புக் ஃபேர்ல நான் என்ன மாரி புக்ஸ் வாங்குனேன் அப்டின்ட்டு பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ஃபேமஸான புக் ரிச் டாட் புவர் டாட். இந்த புக் படிச்சுட்டேன். இது ஒரு வீடியோவா போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா போடுறேன். அண்ட் அண்ட் த 4 ஹார் ஒர்க் புக். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஒரு கார்ப்பரேட் ரிலேட்டடான புக்கு. இந்த புக்கு நல்ல புக்கு. அண்ட் மைண்ட் செட். இது ஒரு சூப்பரான புக் தான். இது வந்து கைண்ட் ஆஃப் நம்மளோட மைண்ட் செட் ஸ்கேர்சிட்டியா, அபுண்டன்ஸா இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு. அண்ட் குட் வைப்ஸ் குட் லைஃப்.
ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மைண்ட்ஃபுல்னஸ் புக்கும் நான் கொஞ்சம் படிப்பேன். ஸோ அந்த மாதிரி புக் இது. அண்ட் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட். நான் சீக்ரெட் புக் படிச்சிருக்கேன். ஸோ அதனால நான் இந்த புக் வந்து இது எங்க வாங்கினேன் அப்படின்னா, கிலோ புக் ஃபேர்னு ஒரு இது போடுவாங்க. அப்பப்போ மேபி அடையார் இல்ல ஏதாவது ஒரு மண்டபத்துல போடுவாங்க. அங்க போனீங்க அப்படின்னா, நீங்க கிலோவுக்கு ஏத்த மாரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிலோ புக் ஃபேர்ல வாங்கின புக் இது. இதுவுமே சூப்பரான புக். சீக்ரெட் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக்கு பிடிக்கும். ஸோ இந்த புக் ஃபேர்ல கூட இந்த சீக்ரெட், மேஜிக் அந்த மாதிரி நெறையா இந்த ரிலேட்டட் இந்த ஆத்தரோட ரிலேட்டட் புக்ஸ் நெறையா இருந்துச்சு. மேஜிக் இந்த மாதிரி நிறையா புக்ஸ் அங்க இருந்துச்சு. அண்ட் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இது என்னோட ஷார்ட்ஸ்லேயே நான் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த புக்கும் நான் படிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி படித்த புக்ஸ். இப்போ உங்களுக்கு மணியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேசிக்காக இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் எனக்கு நான் புக் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுவும் எனக்கு மணியை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் இந்த புக் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் இந்த ஆத்தரோட புக்கில் நான் படித்தது வந்து பணம் சில ரகசியங்கள். இது வந்து சோமவல்லியப்பன்கிற ஆத்தர் எழுதினது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான புக். நம்மளுக்கு வந்து பேசிக் லெவல் ஆஃப் மணியை பற்றி, கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணியை வந்து இவர் அழகாக வந்து எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மணியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கலாம். இவரோட ஆத்தர்லேயே நான் இன்னும் 2 புக்ஸ் படிச்சிருக்கேன். அதில் இன்னொன்று வந்து வீட்டு கணக்கு. இது வந்து ஃபுல் ஆஃப் பட்ஜெட்டிங் அந்த மாதிரி. நம்ம எப்படிலாம் பட்ஜெட் போடலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங்கை வந்து இதில் அழகாக சொல்லியிருப்பாரு. அண்ட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இதுவும் இவரோட தான். இவரோட இட்லியாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரொம்ப ஃபேமஸான புக். அது நான் படிக்கல. இது வந்து செகண்ட் வெர்ஷன். ஸோ இந்த புக் நான் படிச்சிருக்கேன். இது வந்து ஹவ் யூ நீட் டு ஹேண்டில் த எமோஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். இப்போ வந்து நான் என்ன புக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ நிலன் குட்டிக்காக நான் இந்த மாதிரி வாங்கினேன். லைக் தமிழ் ஆத்திச்சுவடி அந்த புக்கு அண்ட் ஆல்பபெட்ஸ். ஸோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிலனுமே எப்போல்லாம் நாங்கள் 2 பேர் புக்ஸ் ஏதாவது படிக்கிறோன்னு பார்த்தானா கண்டிப்பாக அவனும் அதை இமிட்டேட் பண்ணுறான். அவனும் ஏதாவது ஒரு புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வி ஆர் பாசிங் த திங்ஸ் ரைட் டு த சில்ட்ரன். ஸோ ஆல் இன் ஒன் இங்கிலீஷ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ஸு, தமிழ் லெட்டர்ஸு அண்ட் வேறு என்ன இருந்துச்சு, ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸு, வைல்ட் அனிமல்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இன்செக்ட்ஸு, ஸோ குட்டி குட்டி ஆக்ஷன். ஸோ இது எல்லாமே இருந்தனால இந்த ஒரு புக் வந்து நிலனுக்காக வாங்கினோம். ஸோ எல்லா புக்ஸுக்குமே அவங்க ஒரு 10% அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஒரு சில ஸ்டால்ஸில், நிறையா ஸ்டால்ஸில் பண்ணி தந்தாங்க. அண்ட் ஓகே, இப்போ நான் எனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஆன்மீக புக்ஸும் நிறையா இருந்துச்சு. அம்மா 2 புக் கேட்டாங்க, திருவாசகம் அண்ட் திருப்பாவை கேட்டாங்க. அதுவும் அவங்களுக்காக வாங்கி கொடுத்தோம். அண்ட் இப்போ எனக்கு நான் என்ன புக் வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ டோபமைன் டீடாக்ஸ் இந்த புக் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 an hourலேயே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த புக் வாங்கினேன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சோமவல்லியப்பன் அவரோட புக்ஸ் கண்டிப்பாக இருந்தால் வாங்கணுன்ட்டு. ஸோ அதனால் இந்த புக் வாங்கினேன், அன்லாக்கிங் த மைண்ட். இதுவும் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஆத்தருங்கிறதுனால அந்த ஆத்தரோட புக்குனால சரி கண்டிப்பாக வாங்கணுன்ட்டு வாங்கினேன். அவரோடதுலேயே இன்னும் 2 புக்ஸ் லைக் திஸ் ஒன், சிக்கனம் சேமிப்பு முதலீடு. என்னடா ஃபுல்லாக வந்து நீ வந்து மணியை ரிலேட்டடாகவே வாங்கியிருக்க அந்த மாதிரி கிடையாது. நம்ம நினைக்கலாம் லைக் ஃபினான்ஸ் தானே, நம்ம சம்பாதிக்கிறோம், இதில் என்ன இந்த பட்ஜெட்டிங்கெல்லாம் என்ன, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் அதுலேயும் நிறையா நுணுக்கம் இருக்குது. அண்ட் அதையும் நம்ம எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணோம், எப்படி நம்ம எதை குறைக்கலாம் அந்த மாதிரியும்
இது ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அதை பற்றின ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி நாலேஜாவது வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக வாங்கின புக்கு தான். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நான் ஒன் ஆஃப் த கோலாக நான் இந்த இயரில் வச்சுருந்தேன். கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இந்த ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். லைக் எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அதெல்லாம் தெரியும். பட் அதுக்கு மேலே இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்மால் சிப்பு, லார்ஜ் சிப்பு, டெப் ஃபண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியும். பட் அதோட உள்ள என்ன நுணுக்கம்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த ஆத்தர் நல்ல எக்ஸாம்பிளோட ரொம்ப டெய்லி லைஃப் எக்ஸாம்பிளோடயே சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் நான் இந்த புக் வாங்கினேன். அண்ட் இந்த புக்கை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த புக் வந்து மேபி ஊரில் மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரில. ஸோ அதனால் இந்த இந்த புக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஏன்னா நெப்போலியன் ஹில்லோட இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் நிறைய வேரியேஷனில் இருக்குது. அது ஏன் வேரியேஷன் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இதை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். புக்ஸ் ரீட் பண்ணுறது மூலமாக ஆத்தர் வந்து அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நமக்கு குட்டியாக ஒரு புக்கில் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம படிக்கும்போது நாமளும் நிறையா கற்றுக்குறோம். ஸ்மார்ட் ஹேபிட்ஸ் வந்து டெவலப் ஆகுது, ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வருது, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நல்ல பெட்டர் டெசிஷன்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச புக்ஸ் படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த புக் உங்களை ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.